குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பொறாமையை சமாளிப்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மேலே ஒருத்தன் பொறாமப்படலைன்னா நம்ம வாழ்க்கையில் உருப்படியாக எதுவும் பண்ணலைன்னு அர்த்தம். எதை பார்த்தாலும் பொறாமப்படக்கூடிய சில பிறவிகள் இருக்காங்க. இப்போ நான் அவங்கள பற்றி பேசலை. நீங்கள் உண்மையாகவே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணுறீங்க, இல்லை வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க, வீடு கட்டுறீங்க, இல்லை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கெயின் பண்ணுறீங்க, நல்ல ரிசோர்ஸ்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க, இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக பிற மனிதர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படத்தான் செய்வார்கள். அவங்களுக்கு பேர் கெட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க, நீ வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் போகிற கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணுன்னா, அவங்க என் மேலே பொறாமப்படுறாங்க, என் வாழ்க்கையே வீணாக போயிடும் போல், நான் அழிஞ்சிருவோம் போலன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்போ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கோ, அவர்கள் கண்ணு வச்சாலும் கூட அந்த கண்ணு பார்த்திங்கன்னா உங்களை பாதிக்காது. அதான் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கண்ணு வைக்கிறாங்களே, என்னோடய வளர்ச்சியை பார்த்து இப்படி பொறாமப்படுறாங்களே நினச்சிங்கன்னா, நீங்கள் இதில் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது, அருள்நிலை உங்கள் உடம்பில் அதிகமாக நிரம்பி வழியும் போது பிறர் என்னதான் பொறாமப்பட்டாலும் என்னதான் கண்ணு வச்சாலும் அது உங்களை பாதிக்காது. இந்த அடிப்படை புரிதலிற்கு முதலில் நீங்கள் வர வேண்டும். அடுத்து என்னென்னா, இப்போ ஒருத்தன் என்னை பார்த்து பொறாமப்படுறான்னா அதில் நீங்கள் எதை கவனிக்கணும்னா, வேறு யாருமே பொறாமப்படாதபடி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லி சைலண்ட்டாகவே இருக்கிறதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது. ஓவர் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது. அப்படின்னா என்னென்னா, பிறர் நம்மை பார்த்து பொறாமைப்படும் போது அதை நினைத்து வருத்தப்படாமல் நம் வளர்ச்சி தடைபட்டு விடுமோ என்று நினைத்து நீங்கள் அச்சம் கொள்ளாமல் உங்களது பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ உங்களோட தொழிலே இப்போ ஒரு மாடலிங் தொழிலாக இருக்குது, இல்லாட்டினா உங்களோட தொழிலே பார்த்தீங்கன்னா பிறருக்கு ஒரு மீடியா சம்மந்தமான ஒரு விஷயமா இருக்குன்னா, நீங்கள் யார், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றத பிறருக்கு காமிச்சு தான் ஆகணும். அது பார்க்குறவனுக்கு பொறாமையாவோ ஷோ ஆஃபாவோ தெரிஞ்சால் அவன் நினச்சிட்டு போகிறான். ஏன்னா உங்களோட வளர்ச்சியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை ஷோகேஸ் பண்ணி, அந்த ஷோகேஸ் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வருது, அதனால் உங்களுக்கு பலன் வருதுன்றப்போ அதை நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும். அப்போ புத்திசாலி என்ன நினைப்பானா, யாருமே என்னை நினச்சி பொறாமையே படக்கூடாதுன்னு நினைக்க மாட்டான். புத்திசாலி என்ன நினைப்பான்னா, யார் பொறாமப்பட்டாலும் சரி, என் பாதையிலிருந்து நான் விலக மாட்டேன், எனது வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன், தடம் மாறாமல் தடுமாறாமல் எனது வேலையை நான் எதை செய்ய வந்தேனோ அதை நான் செய்து முடிப்பேன்னு சொல்லி பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் பொறாமையை சமாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்கள் வளர்ச்சி அதிகமாக வீட்டில் இருக்கிறவங்களே பொறாமப்படலாம், சொந்தக்காரங்க பொறாமப்படலாம், நண்பர்கள் பொறாமப்படலாம், பொண்டாட்டி புருஷன் கூட பொறாமப்படலாம், நம்புங்க. அப்போ பொறாமை என்பது என்னால் இப்படி பண்ண முடியலையே, இவன் மட்டும் இப்படி பண்ணுறான்னும் போது அது ஒரு ஏக்கம் அதிகமாகி அந்த பாயிண்ட்டு பர்சன்டேஜ்லாம் ஜாஸ்தியாகி பொறாமையாக மாறிடுது. அப்போ நீங்கள் எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா, அவன் பொறாமையே படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நிம்மதி இழந்துருவீங்க. எப்படி நெருப்பு வந்தால் புகையும் வருமோ, தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தில் மீனும் வாழுமோ, காற்று ஒன்று இருந்தால் அதில் பறக்கக்கூடிய பறவைகள் இருக்குமோ, அதுபோல வளர்ச்சி என்ற ஒன்று இருந்தால் மக்களிடத்தில் பொறாமை குணம் இருக்கத்தான் செய்யும். இப்போ நீங்கள் எதை பற்றி யோசிக்கணும்னா, அது எப்படி உங்களை பாதிக்காமல் நீங்கள் பயணம் பண்ணுறதுன்றதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, யாருமே பொறாமப்படாமல் நான் வாழ்ந்துருன்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியவும் முடியாது. அப்படி மற்றவன் பொறாமப்படாத மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமும் கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த பயணத்தில் போக 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 எதுலேயும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆழமான அமைதியை நோக்கி ஒரு ஆழமான புரிதல் வரும்போது எல்லாமே ஃபேக்குன்றது தெரிஞ்சுட்டு அமைதி நிலைக்கு தானாக போயிடுவீங்க. செஞ்ச வேலையினுடைய வேகம் குறையும், வாழ்க்கையினுடைய புரிதல் அதிகரிக்கும், ஒரு கட்டத்துக்கு மேலே நிம்மதி அதிகமாகும், செயல்பாடுகள் கம்மியாகி மனநிலை பக்குவம் பெறும். இப்போ இந்த நிலைக்கெல்லாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா தான் அந்த பக்குவ நிலைக்கே நீங்கள் செல்ல முடியும். நீங்கள் எப்பயுமே நீங்கள் நிழல்லையே இருக்கீங்க அப்படின்னா வெயிலினுடைய தன்மை தெரியாது. எப்பயுமே வெயிலையே நீங்கள் இருக்கீங்கன்னா நிழலினுடைய தன்மையும் தெரியாது. அப்போது அப்பப்போ வெயிலிலும் அப்பப்போ நிழலிலும் இருப்பது போல வேண்டும் என்கின்ற போது இயக்கத்திலும் வேண்டாம் என்கின்ற போது அமைதி நிலையிலும் நீங்கள் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான புரிதல், உண்மையான தெளிவு, உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, அவன் என்னமோ நினச்சிட்டு போகிறான், என் வேலையில் நான் பிஸியாக இருக்கேன், அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான், மிஸ்டேக் என் பக்கம் இருக்குன்னா நான் திருத்திக்கிறேன், மிஸ்டேக் என் பக்கம் இல்லைன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க போகிறேன், அதுக்குண்டான பலனை நான் ரீப் பண்ண போகிறேன், அந்த ஃப்ரூட்டை நான் தான் சாப்பிட போகிறேன்.
அப்போது மற்றவனுடைய ஊண்டிங்க்கு, மற்றவனுடைய அழுத்தத்திற்கு, மற்றவன் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷருக்கு, ஃபீட்பேக்குக்கு, அந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் எப்போ ஈல்ட் ஆகிடுறீங்களோ அந்த நிம்மதியை நீங்கள் இழந்து விடுகின்றீர்கள். பிறர் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும், எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும், மறைமுகமாகவும் நேரடியாகவும் தாக்குதல்களை வார்த்தைகள் ரீதியாகவும், தர்க்க ரீதியாகவும், பொருள் ரீதியாகவும், எந்த ரீதியாக பண்ணாலும் நீங்கள் உங்கள் தன்மையில் இருந்து தவறிவிடாமல் நீங்கள் பயணம் செய்ய கற்றுக்கொண்டீர்கள் என்றால், பொறாமை புத்தி மட்டும் இல்லை, கண்ணு வைக்கிறது மட்டும் இல்லை, எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்காது. கவனிச்சிருக்கீங்களா? இந்த பேய் பிடிக்கிற கான்செப்டெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரியும். ப்ரெக்னென்ட் லேடிஸை பேய் பிடிச்சிருச்சு, பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களை பேய் பிடிச்சிருச்சு, ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய அந்த பையனை பேய் பிடிச்சிருச்சு. இது எல்லாமே ஏன் பேய் பிடிக்குதுன்னா, இன்னொரு ஆன்மா ஒரு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை எப்போ ஆக்குப்பை பண்ணுன்னா, அந்த பாடி எப்போ வீக்காக இருக்கோ அப்போ தான் ஆக்குப்பை பண்ணும். அப்போ தான் மனநிலை எப்போ சோர்வாக இருக்கின்றதோ, வில் பவர் எப்போ அதிகம் இல்லாமல் வாழக்கூடிய தன்மை இருக்கிறதோ அப்போ தான் அந்த சோல் வந்து இன்னொரு சோலை ஆக்குப்பை பண்ணுமே தவிர, நீங்கள் ஸ்ட்ராங்காக தைரியமாக இருந்தீங்கன்னா அதனால் உங்களை வந்து ஆக்குப்பை பண்ண முடியாது. அப்போது எப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போ எதுவுமே உங்களை ஒன்றுமே பண்ணாது, ஒரு ஆன்மாவே ஒன்றும் பண்ணாது. அப்படின்றப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், பிறருடைய வைத்தறிச்சலோ, பிறருடைய கஷ்டப்படுத்தக்கூடிய குணமோ, பிறரினுடைய நல்லா இல்லாத எண்ணமோ உங்களை எதுவும் செய்யாது. இந்த புரிதலோடு பயணம் பண்ணுங்கள். பிறர் பொறாமைப்படுவதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்கள் வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் போது பொருளாதார வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, அடுத்தடுத்த கட்ட நிலைகளை நிச்சயமாக வந்து அடைவீர்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றது நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான, அற்புதமான, சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.